பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சுமே இப்போது அதை பற்றின ஒரு பஞ்சாயத்து சாண்ட்ராக்கும் ரம்யா ஜோக்கும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஒரு கிளாஷாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து அதுதான் ஒரு பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. என்னாச்சு, ஏன் இப்போ இதை பற்றி திடீர்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக சாண்ட்ரா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மணி பாக்ஸ் டாஸ்க் நடந்தப்போ பிரஜன் ரம்யா கிட்ட வெளியே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. உள்ளே போய் சாண்ட்ரா கிட்ட காசு எடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் உள்ளே ரம்யா அது கனி இவங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அவங்க எல்லாருமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்க சொல்லி இது இவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்க சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ரம்யா ஜோ செமையாக கடுப்பாகி அவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்டர்வியூவில் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. கனி, பிரவீன் இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் அதை சொல்லாமல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரஜன் என்கிட்ட நான் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னோடனே என்கிட்ட அவர் சொன்னார், போய் சாண்ட்ராவை பணம் எடுக்க சொல்லுங்கள், பணப்பட்டி எடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, எதுவும் நீ சொல்லாத, நீ விட்டுரு அதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு வாட்ஸ்அப்போட கான்வர்சேஷனும் அந்த ஒரு ஆடியோவும் அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யா உள்ளே போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்க ரம்யா அப்படின்னா, அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வெளியே எங்கேயோ பீன் பேக்கில் உட்காந்துட்ருக்கும்போது சாண்ட்ரா கிட்ட ரம்யா போய் சொல்லியிருக்காங்க போல். ஃபர்ஸ்ட்டு பிரஜன் அண்ணா உங்களை பணப்பொட்டியை எடுத்துட சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு எனக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு சாண்ட்ரா சொன்னாங்க, ஐயோ ஏன் எடுக்க வேணான்னு சொன்னார், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது இன்டர்வியூவில் பார்க்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. கனி, பிரவீன் இவங்கெல்லாம் சொல்லி தான் அது ரம்யா என்கிட்ட சொல்லாமல் விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க ஒரு வீடியோ பெருசாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு எல்லாமே ரம்யா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த இன்டர்வியூ கீழே ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. உன் புருஷன் தான் எடுக்க வேணான்னு சொன்னாருன்னு ஐ ஹேவ் அ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குமா, வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்கேன், சும்மா சொல்லணுமென்னு சொல்லக்கூடாது, எப்போ பாரு எல்லார் பற்றியும் தப்பாக பேசிட்டு நீயும் உன் புருஷன் விக்ரம் அண்ட் சபரி நீங்கள் மட்டும்தான் நல்லவங்க அதானே சொல்கிற, எல்லாரையும் நீங்கள் 4 பேர் தவிர மற்ற 20 பேரும் கெட்டவங்களாகவே இருந்துட்டு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு வீடியோவே வெளியிட்டு அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் இவ்வளோ டைம் எடுத்து இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு கமெண்ட் பண்ணலை நான். எனக்கு வேலை வெட்டி இருக்குது, இருந்தாலும் நான் இப்போ ஏன் பேசாமல் இருக்க முடியும் என்னால். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் இப்படியெல்லாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிடைச்ச பேர் கெட்டு போனதுக்கப்புறமா இன்னும் இந்த ஒரு வீடியோனால் கெட்டு போக போகுது. கெட்டாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் என்ன. கேம் முடிஞ்சு 1 மந்த் ஆக போகுது, ஸ்டில் அவங்க பெய்டு இவங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நானே இங்கே ஒழுங்காக இல்லை. நான் ஏன் அவங்கள பற்றி தப்பாக பேச போகிறேன். அவங்க என்கிட்ட அந்த மணி பாக்ஸ் பற்றி சொல்லவே இல்லைன்னு இந்த இன்டர்வியூவில் சொல்கிறதுக்காக தான் நான் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் இந்த ஸ்டோரி எல்லாமே ஷேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா இப்போது சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கும் ரம்யா ஜோக்கும் இடையில போயிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே விட்டுறலாம், எதுக்காக இவ்வளோ பெருசாக பேசிட்டு இது பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.